ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. தினமும் வைஷ்ணவம் 27வது பகுதி. இன்று ஒரு ரசமான அனுபவம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களினுடைய பார்வையிலே நோய் என்று எதை சொல்றார்கள், அதற்கு மருந்து என்பதையும் என்ன என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படிங்கிறத அவர்களினுடைய அருளி செயல்களினுடைய வாயிலாகவே நாம் இன்று அனுபவிக்கலாம். எல்லா பாசுரங்கள் மருந்து நோய்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை அனுபவிப்பது இயலாது. அதனாலே ஒரு இரண்டு பாசுரங்களை கொண்டு நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். முதலாழ்வார்களுக்குள்ளே முதலானவர் பொய்கை ஆழ்வார் மிக அழகா ஒரு பாசுரத்திலே நேராகவே காட்டி கொடுக்கிறார். அடைந்த அறிவினை அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டொழிய வேண்டில் நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான் முரணழிய முன்னொரு நாள் தன்வில் லங்கை வைத்தான் சரண் அப்படின்னு ஒரு பாசுரம். அடைந்த அறிவினை அல்லல் நோய் பாவம், அடைந்தது நாம் அடைந்தது பெற்றது, இத்தனை ஜென்மாக்கள் சேர்த்து வைத்து நம்மோடு சேர்ந்து வந்தது, முன்னை வினை பின்னை வினை பிராரத்தம் அப்படின்னு சொல்றோமே, அப்படி எத்தனை ஜென்மாக்கள் எத்தனை பாவங்கள் கர்மமடியாக வந்தது, அது எல்லாம் சேர்த்து வைத்தது அடைந்த அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அடைந்த அருவினைகள். இந்த இடத்துல பாவம்னு சொல்லும் பொழுதோ நம்முடைய அஜ்ஞானத்தையும் சேர்த்து சொல்றார் ஆழ்வார். அஜ்ஞானம் அப்படிங்கறதும் ஒரு வகையான பாவம். ஏன்னா எம்பெருமானை உணராது இருக்கக்கூடிய சமயத்துல அந்த அஜ்ஞானம்ங்கிறதும் பாவமாகத்தானே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அஜ்ஞானம் முதலான பாவங்கள், அல்லல் அடைந்த அருவினை, அல்லல் மனோவியாதி, நோய் சரீர வியாதி ஆக இத்தனை ஜென்மாக்கள் சேர்த்து வைத்து வந்ததான பாவங்கள், அஜ்ஞானம் முதலான பாவங்கள், அல்லல் மனோவியாதி, நோய் சரீர வியாதி பாவங்கள் மற்றும் அழிக்கவே முடியாது. எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் பிரம்மாவினுடைய கல்பகோட்டி யுகாந்தர காலங்கள் எடுத்தும் கழிக்கவே முடியாததான அரிதான பாவங்கள் நேரவே காட்டுற. அல்லல் நோய் பாவம் இவை எல்லாம் மீண்டொழிய வேண்டில், மறுபடி திரும்பவே வராது அப்படின்னு சொல்லும்படிக்கு அதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னா மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில், ஒழிந்தே போக வேண்டும். அடியோடு வாசனையோடு ருச்சியோடு அது இருந்த சுவடே தெரியாதபடிக்கு அது போக வேண்டும் அப்படின்னு சொன்னா நுடங்கிடையை முன்னிலங்கை வைத்தான். சீதா பிராட்டியை கவர்ந்து சென்றானே அந்த ராவணனை ஒன்றுமே இல்லாமல் நசிந்து போகும்படிக்கு சக்தி அற்றவனாக பலமுடையவன் ராவணன், அவனுடைய பலமே ஒன்றுமே இல்லாதபடிக்கு செய்வித்தானே. தன்வில் அங்கை வைத்தான், வில்லும் கையுமாக வந்து அத்தனை பேரையும் ரட்சித்தே தீருவேன்னு சொன்னானே. அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு உபாயம், அதுதான் மருந்துங்கிற. அல்லல் நோய் பாவம் அருவினைகள் இதிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னா அங்கை வில்லங்கை வைத்தான், வில்லும் கையுமா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள் தானே நமக்கு உபாயமாக இருக்கும். வேற என்ன மருந்து அப்படின்னு இவர் கேட்கிறார். வில்லங்கை வைத்தான் சரண். இதேதான் திருப்பானாழ்வாரும் காற்றார். பாரமாய பழவினை 10 அறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான், வைத்தது அன்னி என்னுள்ளே புகுந்தான். என்னுடைய பழவினைகள் பாரமானது, அவ்வளவு கனமான பாவங்கள், அது எல்லாம் முற்றும் அறுத்தான். எதனாலேன்னா அவனுடைய கிருபையாலே அறுத்தான். அறுத்தது மாத்திரமல்ல, என்னுள்ளே புகுந்தான், என் நெஞ்சினுள்ளேயே புகுந்து எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கான் அப்படின்னு அவர் காட்டுறார். அதே போல நம்மாழ்வார் ஆர் மருந்தினி ஆகுவார் அடலாழி ஏந்தி அசுரர் வன்குலம் வேர் மருங்கருத்த பெருமானேயோன்னு. மருந்து யாருன்னு சொல்ல அடலாழி ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வ ரக்ஷகனான எம்பெருமானை தவிர வேறு யார நாம் மருந்துன்னு சொல்ல முடியும்னு அவர் கேட்கிறார். அதே போல பேயாழ்வார் ஒரு பாசுரத்திலேயும் மனத்துள்ளான் மாக்கடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தந்துழாய் மார்பன் அவன்தான் வருநரகம் தீர்க்கும் மருந்துன்னு காட்டு. என் மனசுல இருக்கான், அவன்தான் திருப்பாற்கடலிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான். தந்துழாய் மார்பன்
துழாய் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், திருவார்பை உடையவன் அவன்தான் மறுநரகம் தீர்க்கும் மருந்து, மருந்தும் பொருளும் அவனே. அடுத்த பாசுரத்திலே சொல்றார், மருந்தும் பொருளும் அமுதமும் எல்லாம் அவன்தான், உலகளந்தவன் தாயோன் அடி அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் காட்டுறார்கள். அப்ப நோய்ங்கிறது எல்லா வகையான பிராரப்த கர்மா, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அபச்சாரங்கள், அதனாலே வரக்கூடிய துஷ் கர்மனுஷ்டானங்கள், அதனாலே வரக்கூடியது. அதுக்கு மேலே நம்முடைய தேக வியாதி, சரீர வியாதி, இது எல்லாவற்றுக்குமே மருந்து, மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணான்னு ஆழ்வார்கள்லாம் சொல்றார்கள். இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் பெரிய ஜீயர் ஆர்த்தி பிரபந்தத்துல சொல்றார், எம்பெருமானை காட்டிலும் என்னுடைய ஆச்சாரியனான சுவாமி எம்பெருமானார் ராமானுஷரே எனக்கு மருந்தாவார். எப்படி? அன்னை குடிநீர் அருந்தி முலையுன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ. ஒரு சின்ன குழந்தை, பால் குடிக்கக்கூடிய குழந்தை இருக்குன்னா அதுக்கு நோய் ஏற்பட்டதுன்னு சொன்னா அன்னை மாதாவானவள் என்ன செய்வாள்? தான் மருந்தை குடித்து தன்னுடைய முலைப்பால் வழியாக அந்த குழந்தை அருந்தும்படிக்கு பண்ணி அந்த நோயை தீர்ப்பாள். அதுபோலத்தான் என்னே எனக்கா எதிராசா, எல்லாம் நீ செய்தால் உனக்கு அது தாழ்வோ உரை. பாப்பியான நான், அஜ்ஞானத்திலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நான், எனக்கு இந்த மாதாவை போல, இந்த குழந்தைக்கு எல்லாம் செய்யக்கூடியவளை போல தேவரீர் செய்தால் எல்லாம் நீர் செய்தீர் என்று சொன்னால் உனக்கு அது தாழ்ச்சியா? உமக்கு அது ஒரு தாழ்ச்சி என்று ஏற்படுமா? அதனாலே அன்னை போல, மாதாவை போல, குருவை போல, எம்பெருமானை போல சர்வமாய் தேவரீர் இருக்கின்றீர். நீரே எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை நோயையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு மாமுனிகள் இந்த இடத்துல எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்தனை பண்றார். ஆக ஆழ்வார்கள் காட்டினபடிக்கு எம்பெருமானே மருத்துவனாக இருந்தாலும் சரி, பெரிய ஜீயர் காட்டினபடிக்கு ஆச்சாரியனே நமக்கு நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவனாக இருந்தாலும் சரி, நம்முடைய நோயையெல்லாம் மனோவியாதி, தேக வியாதி, பாப கர்மானுஷ்டானங்கள், துஷ்கர்மானுஷ்டானங்கள் அத்தனையுமே தீர்க்கக்கூடியவர்கள் ஆச்சாரியன். ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு, ஆச்சாரியன் திருவடியை முன்னிட்டு கொண்டு ஆச்சாரியனால் காட்டப்படக்கூடிய எம்பெருமானும் நமக்கு அத்தனை வியாதிகளையும் போக்கி, மனோவியாதி, சரீர வியாதி அத்தனையும் போக்கி நமக்கு எப்பொழுதும் சத் சங்கத்தையும் சத் சிந்தனையும் நல்க வேண்டும் என்று அடியேன் பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.